ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத 12 ராசி பலன்கள். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம். அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே. இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பலன்கள். இந்த கிரகங்களை அமைப்பை வைத்து நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும். நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே என் வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும். உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பிறக்கும் பொழுது குரு பகவான் எந்த இடத்துல இருக்கார், சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், சுக்கிர பகவான் எங்க இருக்கார், ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். அப்ப இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் மாறும். அதற்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு, இந்த 2000 எப்படி இருக்கு, என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம், என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது அப்படி நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு. தை மாசம்னாலே பிறந்தால் தை பிறந்தால் வழிபிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது ஒரு நம்பிக்கை. நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தட்சிணாயன புண்ணிய காலம். தை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சது. அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு ஒரு சந்தோஷம். தை பிறந்தா நமக்கு ஏதாவது வழி பிறக்கும், ஒரு கல்யாணம் நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏழு. அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். தை மாதம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல மக்கள். ஏன்னு கேட்டா தை மாசத்துல பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக கருகிடக்கு தை கிருத்திகை. அதுக்கு அடுத்ததாக தை பூசம் மிக விசேஷமானது. அதாவது தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியது தான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது. இந்த தைப்பூசம் மிக விசேஷமானது. அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ போத்தி சிவகாம் எம்பிகாசன் நடராஜமூர்த்தி ஆனந்த காத்தவர் ஆடிய நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார். இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது விசேஷம். நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா குங்கும அர்ச்சனை பண்ணல அம்பாள். அது லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையா இருக்கலாம், இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம், எப்படி ஒன்னாலும் இருப்பா. ஆனா குங்கும அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை. அதே போல ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும், ஒரு பரிகாரம் பண்ணணும், ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க சொன்னா தைப்பூசத்துல நீங்க எடுத்து தைப்பூசம் 3 நாள் விரதம் இருக்கு. முதல் நாள் திங்கட்கிழமையும் விரதம் இருங்க. செவ்வாய்க்கிழமை தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தைப்பூசம் மாறுது, முருகப்பெருமானுக்கு உகந்த தினமா எடுத்து மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி. 3 நாளும் விரதம் இருந்தால் சிறப்பு. தைப்பூசம் செவ்வாய், திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளையும் விரதம் இருக்கு. இந்த 3 நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது, நீங்க சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 12 முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், 3 முறை வேல் மாறல் படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு. அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12 முறை கந்த சஷ்டி கவசம், 3 முறை வேல் மாறல், அதாவது நைவேத்தி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக புதன்கர். இந்த 3 நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும். அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூசம் நாள்ல விட்டு கொடுக்காது. இந்த நாள்ல நீங்க எது செஞ்சாலும் அது. 2வது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் உங்களுக்கு அமோகமா இருக்கும். 3வது மிக சிறப்பான புத்திரபாகியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி புத்திரபாகியம் எல்லாரும் இந்த தைப்பூசத்துல இந்த 3 நாள் விரதமானது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஸோ இந்த விரத முறை அப்படிங்கிறது அந்த பூச நட்சத்திரம்னு ஒரு பேர், அந்த பூச நட்சத்திரம் ஆரம்பத்திலேருந்து அந்த பூச நட்சத்திரம் முடியும் வரை விரதமாவது இருக்கும். குறைந்தபட்ச விரதமாவது இருந்தால்தான் அதற்கான சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொன்னது 12 ராசிகளுக்கும் சில பலன்கள்லாம் வா. அதே போல இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும். 2 விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாசத்துக்கு போன குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள 2 விதமான விசேஷங்கள் உங்க குடும்பத்துல சுப விசேஷம். அந்த சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம், அல்லது ஒரு வண்டி வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நீங்க சேர்க்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு 2 சுபகாரியும் உங்களுக்கு கொடுக்கும். தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது. தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம, தைப்பூசத்தையும் தை கிருத்திகையே விட்டு கொடு. தை கிருத்திகையில ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. தைப்பூசத்துக்கும் சரி, தை கிருத்திகைக்கும் சரி, ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இப்பொழுது நாம் இந்த 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? இப்பதான் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு 2025. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும், என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து துளாராசிக்கு அதிபதி அப்படின்னும் போது சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய ஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா அமோகமா இருக்கும். அதே போல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அமோகமா இருக்கும். குரு ஸ்தானம் நல்லா இருந்தால் உங்க ஜாதகப்படி அமோகமாக இருக்கும். 2வது, இப்போ உங்களுடைய ஜாதகப்படி நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க போறீங்க. நிறைய மாற்றங்கள் வரப்போறது, நல்ல மாற்றங்கள் வரப்போறது. என்ன சுவாமி, மாற்றம்னா எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பாராத நல்ல மாற்றங்களாக அமையும். ஸோ ஒரு கெடுதலான மாற்றம்னு சொல்ல முடியாது, நல்ல மாற்றங்களே அமையும். யோகம் உண்டு, அதனால ஒரு நல்ல யோகம் உண்டு. ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். தன லாபம் உண்டு. அதே போல சங்கடம் தீரும், திருமணம் கூடி வரும். ஸோ இந்த இவ்வளவு விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் வரும். என்னென்ன, நீங்க வேலை பார்க்குறீங்க, தொழில் பண்றீங்க, சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கும். ரொம்ப அலைய வேண்டியதா இருக்கும். ஆனா அதற்கேற்ற வருமானங்கள் நீங்க பார்த்துருவீங்க. அலைச்சல் அதிகமா இருக்கும், அதற்கேற்ற வருமானம் வரும். ஆனா ஜாதகத்துல எடுத்துடணும் அப்படின்னு சொன்னா இந்த துளாராசி பொறுத்த அளவுக்கு நீங்க சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் கவனத்தோட இருக்கு. துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். இப்ப 8ல் இருக்கக்கூடிய குரு அடுத்தது 9ல் வரும்பொழுது இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ஸ்தானங்கள்லாம் இன்னும் நல்லா இருக்கும். நீங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் தான் நீங்க. அதனால வந்து சில விஷயங்கள்ல கவனத்தோட இருந்துக்கோங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. பெண்களுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வரும், சொல்லாம திடீர்னு கல்யாணம் கூடி வரும். ஆண்களுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வரும். பேசி உடனே டக்குன்னு பேசி எல்லாரையும் கூப்பிட முடியாட்டாலும் சொற்ப பேர் கூப்பிட்டு உடனே பேசி முடிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கூடி வரும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் சாதகமாக முடியும், நல்ல விஷயங்கள்லாம் சாதகமாக முடியும். பூர்வீக சில சம்பந்தமான விஷயங்கள்லாம், சில பேர் பூர்வீக சம்பந்தமான இடத்துல வீடு கட்டக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சில பேருக்கெல்லாம் கூடி வரும். வெளிநாடு வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகம் கூடி வரும். அதே போல பெண்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். மனம் போல மாங்கல்யம் அமையும். நீங்க எதிர்பார்த்த மாங்கல்யம், நீங்க எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்ல எதிர்பார்த்த லாபம் வரும். நல்ல அதில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனால் விவாகரத்து வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு வராது. கொஞ்சம் கொஞ்சம் தடங்கலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவாகரத்துக்கு போகாம பேசி சுமூகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நான் எனக்கு விவாகரத்தை எடுத்து ஒரு குழந்தை இருக்கு, நான் ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் திருமணம் கூடி வரதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. சில பேருக்கு புத்திர பாக்கியம் உண்டு. சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
புத்திரர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு வந்தாலும் சரி, நீங்க உங்க குழந்தைகளை கவனமா பார்த்துக்கோ. குழந்தைகள்கிட்ட என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல உடல் நலத்துல ரொம்ப கவனம் தேவை. உடல் நலத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக தரும். நீங்க துளாராசியா இருந்தா உங்க அம்மாவுக்கு பாதிப்பு அதிகமா தரும். வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ துளாராசியில இருக்கீங்க, விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்கு, சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்கு, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்கு. இந்த துளாராசியில் இருக்கிறவங்க வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப, அதாவது வயது மூப்பின் காரணமாக காலமாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கர்மா செய்யக்கூடிய சில இது ஒன்று, கர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அது செய்யக்கூடியது துளாராசிக்கு உண்டு. வீட்டில் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க, வயசான ரிலேஷன்ஸில் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த தை மாதத்தில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் வரத்துக்கு இருக்குது. அதற்குண்டான செலவுகளும் உண்டு, கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கவனமாக இருக்கணும். கெட்ட பேர் வரும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வரும், கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அரசாங்க வேலையை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல பேர் வரும், நல்ல பேரும் வரும், அரசாங்க வேலையும் கைகூடி வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். பேங்க்ல ஏதாவது பண விஷயம் எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கூடி வரும். சொந்த தொழில் கூடி வரும். சொந்த தொழில நிறைய நல்லா கூடி வரும். இதுல என்ன அப்படின்னு கேட்டா, துளாராசியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மாணவர் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க கண்டிப்பா செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா செய்யணும், எது செஞ்சா உங்க ஜாதகப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. திருவானைக்காவல் சனீஸ்வரனை தரிசனம் பண்ணணும். கண்டிப்பா நீங்க போயிட்டு வரணும். திருவானைக்காவல் சனீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இல்லை, உங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து திருநள்ளாறு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானுக்கு உகந்த ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு இந்த லாக் அண்ட் கீ வாங்கிட்டு போயிட்டு உங்களுடைய இதை வச்சு லாக் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. திருவானைக்காவல் மேக்சிமம் போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும். கூடியமான வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, கோவப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமை நிதானமாக கையாளுங்க. பரபரப்பாக செஞ்சு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. அதே போல் கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் திருஷ்டி போட்டி பொறாமை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக, நல்ல நேரம் வந்துடுத்து நமக்கு அதுக்குன்னு கொஞ்சம் பெருசாக போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாகிடும். ஆனால் கொஞ்சம் கவனத்தோட சில விஷயங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்யுங்க. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க. அமோகமாக இருப்பீங்க. சரிங்களா? சுபா.